பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் பச்சை பயிரை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாடை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 5 விசில் வச்சுக்கலாம். வெந்துடுச்சு. கொஞ்சம் மசிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு பொரிஞ்சதும் இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ 2 பச்சை மிளகா, கொஞ்சம் காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேக வச்ச பச்சை பயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பச்சை பயிர் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை சூப்பராக சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். இதை பச்சை பயிர் கடையில்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். இதை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.